சிவப்பரிசியில் சுட்ட தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் வந்து சிவப்பரிசி ஒரு கப் எடுத்திருக்கேன். 3 பங்கு நம்ம இட்லி அரிசி எடுத்து 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு 3/4 சூட்டி உளுந்து ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் வெந்தயம் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஊற வச்சுருக்கேன். இதெல்லாமே வந்து 4 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். ஓகேங்களா. ஸோ இப்போ 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா கழிஞ்சு மிக்சியில் ஒன்றா போட்டு வேணாலும் ஆட்டிக்கலாம், தனித்தனியாக வேணாலும் ஆட்டிக்கலாம். நான் வந்து ஒன்றா போட்டு ஆட்டிக்கிறேன். ஓகேங்களா. எல்லாம் போட்டு ஒட்டுக்கா ஆட்டி இந்த பதத்துக்கு எப்போ தோசை மாவு பதத்துக்கு ஆட்டி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ வெந்தயம், உளுந்து, அரிசி மாவு எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு ஆட்டி எடுத்துக்கிட்டேன். ஸோ 8 மணி நேரம் புளிக்க வச்சுருக்கேன். புளிச்சதுக்கப்புறம் மாவு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். தோசை ஊற்றியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேங்க. சிவப்பரிசி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம தோசை சுடுறப்போ அதையும் கூட சேர்த்து தோசை சுட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து உளுந்து வந்து பொட்டு எடுக்காமல் யூஸ் பண்ணியிருக்கேன். அது உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறனால நீங்களும் வந்து அதே மாதிரி யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை பொட்டு எடுத்து தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நான் தோசை ஊற்றிட்டுருக்கேன். எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். எப்போவும் நார்மல் தோசை மாதிரி நல்லா மொறுன்னு வரும். அதே மாதிரி 4 மணி நேரம் ஊற வச்சு 8 மணி நேரம் புளிக்க வச்சு நீங்கள் ஆட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகேங்களா. கலரில் பெரிய டிஃப்ரென்ஸ் வராது. உளுந்து நான் பொட்டு எடுக்காம மாட்டியிருக்கேன். அதே மாதிரி சிவப்பரிசி அப்படிங்கிறனால லைட்டாக சிவப்பு கலரில் இருக்குது, அவ்வளோதான். பட் எந்த டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டு. ஸோ பாருங்கள். ஸோ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா சிவப்பரிசிக்கான பெனிஃபிட்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இந்த மாதிரி தக்காளி சட்னி வச்சு சேவ் பண்ணியிருக்கேன்.